இந்த வாரம் ஏற்கனவே கடந்த வாரத்தில் பார்த்தோம். இயேசு முன்பதாய் செல்லுவார் என்றால் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க காரியம் என்னவென்றால், வாட் ஹேப்பன்ஸ் when the Holy Spirit goes before us. பரிசுத்தாவியானவர் நமக்கு முன்பதாய் போவார் என்றால், அல்லது கர்த்தருடைய ஆவி உங்களுக்கு முன்பதாய் செல்லும் என்றால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய பகுதி, ஆனால் அதை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரே ஒரு 4 வசனத்தை மாத்திரம் வாசித்து அதுக்கப்புறம் பிரசங்கத்துக்குள்ள போகலாம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 19 20 தொடங்கி 24 வரைக்கும் வாசிக்கிறதுக்கு கேளுங்க. 367ஆம் பக்கம், 367 பழைய ஏற்பாட்டில். அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசலின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகர்கள் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரம் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையில் வந்து, சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேருமட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து, தானும் தன் வஸ்திரங்களை கலற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரமில்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்க தரிசனில் ஒருவனோ என்பார்கள். ரைட். இந்த பகுதி நீங்கள் எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க தெரியல. வாசித்திருப்பீங்க என்றால் ரொம்ப நல்லா இருக்கும். 19ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே வாசித்திருந்து ஒருவேளை மறந்துருந்தாலும் சுருக்கமாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு பிரசங்கத்துக்குள்ளே போயிடுறேன். கவனிங்க. அப்புறமா வீட்டில் போய் வாசிங்க. சொன்ன உடனே இப்பயே வாசிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. வீட்டில் போய் பொறுமையாக வாசிங்க. நடந்த காரியம் என்னவென்றால், சவுல் யோனத்தானையும் அவனுடைய மகனாக யோனத்தானையும் அவனுடைய போர் சேவர்களை கூப்பிட்டு எப்படியாவது தாவீதை கொன்னுடணும் அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இங்கே நடக்கிற காரியம் என்னன்னா, அவனை தீர்மானித்து கொன்று விட வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். அன்றைக்கு ராத்திரி யோனத்தான் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, சவுல் தாவீது இடத்துல போய், எப்பா எப்படியா ஓடி ஒளிஞ்சுக்கோ, எங்கள் அப்பா உன்னை கொன்னுடுவாரு அப்படின்னு சொன்னோடனே தாவீது ஓடி ஒளிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவன் சொல்லுகிற ஒரு காரியம் ரொம்ப அருமையான காரியமாய் இருக்கிறது. இந்த இடத்த நீங்க அப்புறமா பெருமையா வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. யோனத்தான் தாவீது இடத்துல சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் போய் எங்க அப்பா பக்கத்துல நின்று சவுல் பக்கத்துல நின்று உனக்காக நீ செய்த எல்லாத்தையும் சொல்லி அங்க நடக்கிற காரியங்களை உனக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல நடந்தது. அவன் திரும்பவும் விழுந்த பிறகு சவுல் இடத்துல போய் யோனத்தான் தாவீதுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிற ஒரு சில முக்கியமான காரியம் என்னவென்றால், ஒரு குற்றமில்லாத ரத்தத்தை ஏன் சிந்துற, தாவீதுனால நமக்கு என்ன நஷ்டம், அல்லது தாவீது செய்த நல்ல காரியங்களை, அவன் கோலியாத்தை வென்றது, இப்படி பல காரியங்களை குறித்து அவன் நல்ல விதமாய் சவுலுடைய இருதயத்தை மாற்றி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். சவுலும் மனம் இறங்கி என்ன பண்ணுகிறான் என்றால், ஆண்டவருடைய நாமத்தினால அவனை கொல்ல மாட்டேன் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்து விடுகிறான். கொடுத்த உடனே இவன் என்ன பண்றான், தாவீதுக்கு இந்த விஷயத்தை சொல்லி தாவீதை கூட்டு கொண்டு வந்து சவுலுக்கு முன்பதாய் திரும்பவும் நிறுத்துகிறான். தாவீதுடைய வேலை என்ன அப்படின்னா, பாட்டு பாடுற வேலை, அழகா மியூசிக் வாசித்து சவுலுக்கு முன்பதாய் உட்காந்து பாடிக்கொண்டிருக்கிற வேலை. அவன் பாட ஆரம்பிக்கிறான். திரும்பவும் சவுலுக்குள்ள கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆவி அவனுக்குள்ளே புகுந்து எப்படியாவது திரும்பவும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்து கையில ஈட்டியை வைத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நம்ம உதாரணத்துக்கு அந்த கேமரா இருக்கிற இடத்துல உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காரு. இவன் இங்க நின்று ஈட்டியை வச்சுட்டு உட்காந்துருக்கான். பாட்டு முடியுமா முடியுமா முடியுமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். முடிகிற நேரத்துல அம்பை எடுத்து ஒரே ஏறான். ஆனா நம்மால கொஞ்சம் கவனமா இருந்ததுனால அப்படி நவுந்த உடனே அந்த அம்பு எங்க போச்சுன்னா நேரா போய் செவுத்துக்குள்ள சொருகி கொண்டது. உடனே துண்டை காணும் துணியை காணும் எல்லாத்தையும் விட்டுட்டு தாவீது ஓடி விடுகிறான். ஏன்னா திரும்ப இவன் கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டான் அப்படின்றது தாவீதுக்கு தெரிந்து விட்டது. ஓடினவன் நேரம் எங்க ஓடினான் அப்படின்னா, அவன் வீட்டுக்கு போனான்.
அவன் வீட்டுக்கு போன உடனே நடந்தது எல்லாத்தையும் அவனுடைய மனைவி மீகா கிட்ட சொன்ன உடனே அவன் சொல்றா, சரி ஓகே இருங்கண்ணா. அவ சொன்ன உடனே என்ன பண்ணா, நைட்டு என்ன பண்றா, எப்பா நான் கதவெல்லாம் அடைச்சிட்டேன், ஆனா இந்த ராத்திரி நீ இங்க இருந்தீன்னா நிச்சயமா உன்னை கொன்னுடுவாங்க. ஏன்னா சவுல் என்ன பண்ணிட்டானா, அவனுடைய போர் சேவரை திரும்பவும் அனுப்பி அவனை கண்டுபிடித்து விடியும் பொழுதுதான் கொல்லணும்னு சொல்றான். அந்த விஷயத்தெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சு கொள்ளணும். பைபிள்ல விடியும் பொழுதுதான் சட்டபூர்வமா அழகா சண்டை செய்யறான் பாருங்க. விடியும் பொழுது தாவீதை கொன்று விடுங்க அப்படின்னு சொல்லுகிறத பாக்குறோம். அப்ப விடிகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளு மீகா என்ன பண்றான்னா, தாவீதை அழகா தூக்கி, கதவு அடைக்கப்பட்டா, நம்ம ஊர்ல பழமொழி இருக்கு தெரியுமா, ஒரு கதவு அடைச்சா ஜன்னல் திறக்குமா. தாவீதுக்கு அந்த ராத்திரியில ஒரு ஜன்னல் திறந்தது. அதுல தப்பித்து 8 கிலோமீட்டர் ஓடியா போயிட்டான் பாருங்க. நைட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓடனா, ஒரு பிரச்சனை வந்தா எவ்வளவு தூரம் ஓடிக்கிறான் பாருங்க தாவீது. 8 கிலோமீட்டர் ஓடி எங்க ஓடனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமுவேல் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடித்து அவனிடத்துல ஓடிட்டான். ஆனா நம்ம ஆளு பெரிய ஆளு தீர்க்கதரிசி, அவர் என்ன பண்றாரு, அவர் எப்பவுமே அபிஷேகத்துல இருக்கிறவர். அவரை சூழ இருந்து கொண்டிருந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்க எல்லாருமே அந்நிய பாஷை பேசி கொண்டிருக்கிறாங்க. இங்க குடுகுடுன்னு ஓடி போய் அந்த கூட்டத்தில் சேர்ந்த உடனே நம்மால என்ன பண்ணா, அவனும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சான். அபிஷேகம் அவன் மேல ஊற்றப்பட்டது. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு சவுல் செம்ம ஆத்திரமாயி அவங்க பொண்டாட்டி கூப்பிட்டு, என்ன இந்த மாதிரி பண்ணிட்ட, என்னுடைய எதிரியை தப்பிக்க விட்டுட்டியே, என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிட்டியே அப்படின்னு ஆத்திரம் அடைந்து முதல்ல ஒரு செட்டு அனுப்புறான். அதுதான் வாஸ்தவம். 2வது செட்டு அனுப்புறான். 3வது செட்டு ஆட்கள் அனுப்புறான். எப்படியாவது தாவீதை கொன்றுங்க, கூட்டுட்டு வந்துருங்க, நம்ம வழியில கொன்னுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அனுப்புறான். போனவர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, போன இடம் தப்பு, கொல்ல போன இடம் அவங்க வெயிட் பண்ணிருக்கணும். தாவீது அதை ஆராதனையெல்லாம் முடித்து வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கணும். இவங்க அங்கேயே போய் அரெஸ்ட் பண்ணலான்னு போனாங்க பாருங்க. அபிஷேகம் அவரு மேல ஊற்றப்பட்டு புட்டிக்க வந்தவனும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுதான் பெரிய அற்புதமான ஒரு காரியம். நம்மால அதுல இன்னும் காண்டாயிட்டான். யாரு? சவுல். திரும்ப அவனை எல்லாம் ஏமாத்துக்கிறான், நானே வந்துடுறேன்டா அப்படின்னு அவனே இறங்கி வருகிற காட்சியை பார்க்கிறோம். இப்ப நடக்கிற காரியம் என்னன்னா, அவன் வந்து கொண்டே இருக்கிறான். கிட்ட வந்த பிறகு எங்க விசாரிக்கிறான், தாவீதும் சாமுவேலும் எங்க என்று விசாரித்த பொழுது அவங்க ரமால இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்றான், நேரம் அங்க வருவதற்கு ஆயத்தமாகறான். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, ரொம்ப அருமையானவர். அவன் வரும்போதே ஊத்திட்டாரு பரிசுத்த ஆவியானவர். இவங்களாவது வந்த பிறகு, அந்த கூட்டத்தில் சேர்ந்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஆனா சவுலுக்கு வர வழியிலேயே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றிவிட்டார். வரும்பொழுது நடந்தது என்னவென்றால், வழி முழுதுமாய் அவன் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே வந்தான். வந்த நோக்கத்தை மறந்துட்டான். அவன் மேல ஊத்துன ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, உன்னதத்தில் இருந்த ஆவியானவராய் இருந்தபடினால தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு பகல் முழுதும் ரா முழுதும் துணியே இல்லாம சாமுவேல் காலில் கடந்தான் பாருங்க. துணியே இல்லாம அவனுக்கு நிதானம் தெளியும் போது சாமுவேலும் அங்க இல்ல, தாவீதும் அங்க இல்ல. சாமுவேலும் அங்க கிடையாது, 2 பேரும் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்த வேலை முடிஞ்சது, தாவீது வந்த வேலையும் முடிஞ்சது. அவங்க 2 பேரும் அவங்க அடுத்த இடத்துக்கு போயிட்டு இன்னொரு தரிசனம் சொல்லணும். ஏன்னா சவுலு எண்ணங்கள் கொடூரமாய் இருந்தது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், முதல்ல ஒரு 5 காரியத்தை மாத்திரம் பார்க்க போகிறோம். ஒருவேளை நேரம் தான் முடிக்கிறேன், இல்லைன்னா உங்களிடத்துல விட்டுறேன். நீங்களே ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் சொல்லுவார். முதல் காரியம் என்னன்னா, when there is a problem, எப்பொழுதுமே பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த இடத்தை விட்டு ஓடி வர வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ நீங்க எங்க திறமா ஓடி வரணும்? எங்க ஓடி வரணும்? எந்த இடத்துல ஆராதனை நடக்குதோ அங்கதான் ஓடியாங்க. ஒருவேளை தாவீது அன்றைக்கு ஜன்னல் வழியில் எகிரி குதிச்சவன் வேற எங்கன்னா ஓடி இருந்தான்னு வச்சுங்களேன், அவனுக்கு பாதுகாப்பு வந்திருக்காது. தாவீது ரொம்ப தைரியசாலி. அவனை போல தைரியசாலி யாருமே கிடையாது. ஏனென்றால் சவுலு கொல்லணும்னு தீர்மானிச்சு யோனத்தான் பேசிய பிறகும் திரும்பவும் ஒரு போர்ல போய் அவங்கள நிர்மூலமாக்கிட்டு திரும்ப வந்து சவுலுக்கிட்ட உட்காந்தான் பாருங்க. அவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தான், அழகுள்ளவனா இருந்தான், ஆண்டவருடைய அபிஷேகம் அவன் மேல இருந்தது. எல்லாம் இருந்தாலும்
ஒரு பிரச்சனைனா அவன் எங்க ஓடி வந்தான் என்றால் சாமுவேலை தேடி ஓடி வந்தவனாயிருக்கிறான். இன்றைக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க தரமா ஓடி வரணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வரும்பொழுதுதான் அங்க பாதுகாப்பு இருக்கிறதா இருக்கிறது. சாமுவேல் தாவீது ஓடி வந்த உடனே தாவீது நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். நீங்க அந்த பகுதியை வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. தாவீது நடந்ததெல்லாம் சொன்னான். ஆனா சாமுவேல் எதுவுமே கண்டுக்கல. தெரியுமா உங்களுக்கு? அவன் பாட்டுன்னு ஆராதனை பண்ணான். வந்தவங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாங்க. சாமுவேல் உட்கார்ந்து கொண்டு அழகாய் ஆண்டவரை துதித்து ஆராதித்து கொண்டு இருந்தான். ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளணும், ஆண்டோடைய சமூகத்துல வந்து நம்ம நடந்ததெல்லாம் சொன்னா கூட நமக்கு ஒரு பதிலுமே வரலன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கேட்டு வளையத்தை பெருசாக்கிட்டே போயிட்டே இருப்பார். முதல்ல சாமுவேல் இடத்துல ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா அந்த 20 பேர் வரைக்கும் தான் அபிஷேகம் நின்று கொண்டிருந்தது. அந்த 20 பேர் வரைக்கும் தான் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்ப சவுலுடைய ஆட்கள் எக்ஸ்ட்ரா வரவோ அந்த 20 30 ஆச்சு, 30 40 ஆச்சு, 40 50 ஆச்சு. கடைசியில சவுலோடு வந்த கூட்டமும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வச்சிட்டார். முதல் காரியம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு காரியம் அப்படின்னா பரிசுத்தாவியானவர் எங்கேயோ அங்கேதான் நம்ம ஓடி வர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். எஸ்ஐயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஐசையா 45:22 பார்க்கலாம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பூமியில இருக்க எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எதனா ஒரு பிரச்சனைனா யாரை நோக்கி பார்க்கணுமா? அவரை மாத்திரம் தான் நோக்கி பார்க்கணும். கர்த்தரை எவனெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவங்க எல்லாரையும் அவர் ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிப்பு தானாய் வருது. ரட்சிப்பு அப்படின்னு என்ன தெரியுமாங்க? நமக்கு எல்லாம் பேக்கேஜா வரத்தான். ஃபுல் பேக்கேஜா பாதுகாப்பு வரும், வழி நடத்துதல் வரும், அரவணைப்பு வரும், தேற்றுதல் வரும், போஷிப்பு வரும். இது அப்படியே பேக்கேஜா ரட்சிப்பா தான் வருது. அப்ப ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், நீங்களும் நானும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு காரியம் தேவைன்னா நம்ம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம் என்றால் ரட்சிப்பு தானாகவே வந்து சேருகிறதா இருக்கிறது. ஏன் தெரியுங்களா? சாமுவேல் எதுவுமே பண்ணல. சாமுவேலுக்கு நல்லா தெரியும் சவுல் யாருன்னு தெரியும், தாவீது யாருன்னு தெரியும், அவன் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதையும் நன்கு அறிந்தவனாயிருக்கிறான். இன்றைக்கு நமக்கு சில நேரத்தில் நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமையை தெரியாம இருக்கலாம், அவருடைய மகத்துவங்களை தெரியாம இருக்கலாம். ஆனா ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், உங்களுக்கு ஒரு காரியம் தேவை அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆராதனையில ஆண்டோடைய சமூகத்துல நீ ஓடி வரும்பொழுது தானாக ரட்சிப்பு உனக்கு வருகிறதா இருக்கிறது. இப்ப சாமுவேல் பெருசாலாம் பிளான் பண்ணல. அவனோட இருந்தவர்கள் எல்லாம் நிறுத்தி, எப்பா நிறுத்துங்க, சவுல் வரன்ட்டான், நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணவே இல்லை. அவன் பாட்டு சொல்லிட்டியா, நீ போய் நின்று ஆராதி, தீர்க்கதரிசனம் சொல்லு, எதுக்கு இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிற, நீ பாட்டு உட்காந்து ஆராதனையில வந்துட்டா செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆராதி. அதை விட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி தாவீது ஒரு வேலை அங்கே ஓடி அங்கே, ஏன்னா தாவீது சாமுவேல் கூட எப்பவுமே ரொட்டீன்ல ஆட்கள் புதுசாக இருந்து கொண்டே இருப்பாங்க. புதுசாக வந்தவனை பார்த்து எதனா பேசிட்டு இருக்கலாம், பேசிருக்கலாமா இல்லையா? இப்போ நம்ம கூட சர்ச்சுக்கு வந்தவொடனே யாராவது புதுசாக சர்ச்சில் உட்காந்துருந்தாங்க, சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பெறுதல் அப்படின்னு, அது ஆராதனை நேரமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இங்கே நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க ஆராதனை பண்ணியிருந்தா கூட அந்த பக்கம் ஒரு சேர் இருந்தானா பண்ணுவோம், அவங்கள ஒரு தள்ளு உள்ளே போயிடுவோம். அவங்க ஆராதிக்கிறவங்களும் கெடுத்துருவோம், நம்மவும் ஆராதிக்க மாட்டோம். தாவீது பண்ணியிருக்கலாமா இல்லையா? உங்களை சொல்லல, தாவீது சொல்ற பண்ணியிருக்கலாமா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். அவன் அதெல்லாம் பண்ணவே இல்லை. காரணம் என்னவென்றால், ஏசாயாவில் நம்ம வாசிக்கிற 58ஆம் அதிகாரத்துல 8-9 பார்க்கிறோம், உன் நினைவுகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்துட்டா, ஆண்டவரை ஆராதிக்கணும்னு வந்துட்டா, அவருடைய சமூகத்துல எதையாவது எதிர்பார்த்து நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, அவருடைய சமூகத்துல ரட்சிப்பு இருக்கிறது. ரெண்டாவது, உன்னுடைய திட்டம், உன்னுடைய பிளான், உன்னுடைய அறிவு எதுவுமே அவருக்கு தேவையே கிடையாது. அவருக்கு தேவையே கிடையாது.
சாமுவேல் அங்க போய் பெரிதாய் சவுலை கூப்பிட்டு, வாடா வந்துட்டியா, நான் தானே உன்னை அபிஷேகம் பண்ண, உனக்கு நான் அறிவுரை சொல்றேன், தாவீதை விட்டுரு, தாவீதையும் நான் தான் அபிஷேகம் பண்ண, உனக்கு அடுத்த ராஜா அவன் தான், உன்னை விட பெரிய காரியங்களை பண்ணிருக்கிறான், அவன் வயசுல நீ செய்யாத காரியங்களை, சிங்கத்தையும் கரடியும் அழகா இரண்டாய் பிளந்து தூக்கி போட்டவன் அவ்வளவு வல்லமா இருக்கு, அவனை விடலாம் சொல்லவே இல்லை. அவரு பாட்னா அமைதியில் உட்காந்து ஆராதனை பண்ணாரு. அதான் நான் சொல்றேன் கேளுங்களேன், ஆண்டோடைய சமூகத்தில் வரும்பொழுது நீங்களும் நானும் அமைதியலாய் ஆராதிக்கும் பொழுது அவர் தானாகவே வழிகளை செல்வப்படுத்துகிறவராக இருக்கிறார். சவுல் என்ன திட்டத்தில் வந்தான் தெரியாது, எப்படி உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் என்பது உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா பிசாசு உங்களை துரத்தி கொண்டே இருக்கலாம் என்று எண்ணலாம், அல்லது பிரச்சனை மேல பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது என்று எண்ணலாம். ஆனா ஆவியானவர் உங்களிடத்துல இருப்பார் என்றார், அந்த பிரச்சனையை தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பார். யோசித்து பாருங்களேன், நம்ம ஆவியானவர் எவ்வளவு பெரியவர்னா, அவரு எவன் வரானா அவன் எல்லாரு மேலே ஆவியானவர் ஊற்றி அவனையும் தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சு கடைசியில சாமுவேல் காலில் துணி கூட இல்லாம பகல் முழுதும் ராம் முழுதும் கடந்தான். யோசித்து பாருங்களா, அவ்வளோ பெரிய ராஜா. நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம். சாமுவேலுக்கு ஆள் அனுப்பியிருந்தா சாமுவேல் கூட வந்திருக்கலாம். ஆனா சாமுவேல்லாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, கூப்பிட்டா வர ஆள் இல்லை, அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ ஒன்று தெரிந்து கொள்ளுங்களேன், நமக்கு விரோதமான வருகிற காரியங்களை பார்த்து நீங்க ஒன்னே ஒன்று நினைங்க, ஒருவேளை நான் பயந்து ஓடுகிறேங்க, அல்லது எனக்கு பயமா இருக்கு, என்னை துரத்தி கொண்டே இருக்கு, எனக்கு எங்க ஓடுவது என்று தெரியல, எனக்கு வாழ்வதா அல்லது இருப்பதா இல்லாமல் இருப்பதா என்ற ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, அவருடைய சமூகத்தில் வாங்க. அவருடைய வழிகள் நீங்கள் எண்ணவே முடியாது, அவருடைய அதிசயங்கள் நீங்கள் ஒருபொழுதும் நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அழகானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சாலமோன் சொல்லுகிறத பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவிப்படுத்துவார். பாருங்க, சாலமோன் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன தெரியுமா, பிரச்சனைன்னு வரும்பொழுது, உன்னை பிசாசு துரத்துக்கிறான் என்ற பொழுது, அல்லது நீங்க என்ன வேணா போட்டுங்க அந்த பிளாங்க்ல, வியாதி, பண கஷ்டம், அல்லது வேலை இல்லாத எதுனா போட்டுங்க அந்த பிளாங்க்ல, உங்களை எதையாவது ஒன்று துரத்துது என்றால் உங்க சுய புத்தியில சாரவே கூடாது. சுய புத்தியில உங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவரை நினைத்து கொண்டு வர வேண்டும். தாவீது ஓடி வரும் பொழுது அவனுக்கு ஏற்கனவே சாமுவேல் இங்க இருக்கிறானா அப்படின்லாம் தெரியாது. யோசிச்சு பாருங்க, நைட்டு நடுராத்திரி மனைவி ஜன்னல் வழியில இறக்கி விட்டுட்டா, எப்படின்னா தப்பிச்சு ஓடிடுறா. அதுலயும் அவர் ரொம்ப டெக்னிக்கான மனைவி, தெரியுமா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு மனைவி தாவீதுக்கு ஆண்டவர் எப்படிதான் கொடுத்தாரு தெரியல. புருஷன் ஓடி போயிட்ட பிறகு கதவை திறந்து இல்லைன்னு சொல்லிருக்கலாம்ல. வந்தவனுங்க எல்லாரையும் முட்டாள் ஆக்கிறதுன்னு ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிருந்தான். தாவீது போலவே ஒருத்தன் தூங்குறது போலவே இருந்தது. காலையில் எழுந்த உடனே அவன் உடம்பு சரியில்லாம பத்துனுக்குறான்னா, அவனுங்களா அதை நம்பி சவுல்கிட்ட போய் சொன்னானுங்க, ராஜாவே தாவீதுக்கு உடம்பு சரியில்லையா, நம்மளால சும்மா விடுவாரா, கட்டோட தூக்கிட்டு வரான்ட்டார். சவுல் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, மொத்தமா அப்படியே பேஸ்மெண்டோட தூக்கிட்டு வானு. தாவீது தூங்கினான் நினைச்சுக்கின்னு வந்த போர் வீரர்கள் சோல்ஜர்ஸ் எல்லாம் கட்டோட தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எதை, பொம்மைய. இப்படி ஒரு மனைவி இருப்பானா? அப்படி ஒரு மனைவி உங்களுக்கு அமைந்திருந்தால் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாரா? யோசிச்சு பாருங்களேன், இவனை காப்பாத்துறதுக்கு என்னென்னலாம் திட்டம் போடுறான் அவன். அதுவும் எவ்வளவு அழகா, அதுல 3 காரியம் இருக்கிறது. அது இப்பெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம். அவனுக்கு ஒரு உருவத்தை செஞ்சு ஆட்டு தோலுல தலையை மூடி அது மேல முக்காடு போட்டு மூடினான். எதை, ஷாலை வைத்து. யோசிச்சு பாருங்களேன், ஷால் பொதுவாக யார் யூஸ் பண்ணுவா? நம்ம ஊர்ல பெண்கள் தான். அப்ப மூடி வச்சுதா, யாரும் பார்க்க கூடாதுன்றதுக்காக இதையும் தூக்கிட்டு போனாங்க. ஆனா சவுல் பார்த்த உடனே இது தாவீது மாதிரி இல்லையே, எடரான பார்த்தா உள்ள தலைகாணியா இருக்குது. நம்ம கூட சில நேரத்தில் எங்கன்னா போகணும்னு வச்சுக்கலாம், சின்ன வயசுல தலைகாணி எடுத்து பெட்ஷீட்டுக்குள்ள மூடி வச்சுட்டு இருக்கிறது போலவே ஓடி போயிடுவோம். நம்ம யாராவது எட்டி பார்த்தா உள்ள ஆள் இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியே பண்ணி வச்சுட்டா பாருங்க. இங்கிருந்து தான் நம்மளாம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த திருட்டு வேலையை. இந்த திருட்டு வேலை எங்கேருந்து கற்றுக்கணும்னா, இப்போ நைட்டில் இந்த வாலி பசங்களாம் ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கன்னா போகணும், டீ குடிக்க போகணும், இல்லைக்கா போகணுன்னா தலைகாணி இருக்கிறத போலே வச்சுட்டு, ஆள் இருக்கிற போலே தலைகாணி வச்சுட்டு பெஸ்ட்டு போட்டு மூட்டு போயிடுவோம். இதெல்லாம் கற்றுக்காதீங்க. சொல்லிட்டு அப்புறம் கற்றுக்காதீங்கன்றீங்க சொல்கிறீங்களா? ரைட், இவன் யோசிச்சு பாருங்களேன், தாவீது எவ்வளோ ஞானமா அந்த ராத்திரி எகிரி குதித்து வெளியே வந்த உடனே அவன் பாருங்களேன், முதல்ல சாமுவேல் எங்கே இருக்கிறான் என்பதை விசாரித்தான்.
நீ வாழ்க்கையில எதையாவது உன்னை துரத்தி கொண்டே இருக்கு அப்படின்னா நீ முதல்ல விசாரிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா, இன்றைக்கு ஆலயம் திறந்து இருக்கிறதா, நான் அங்கே சென்று ஆராதிக்க முடியுமா என்று கேட்டு எப்படியாவது உள்ள வந்து அவருடைய சமூகத்தில் நிற்பாய் என்றால் உனக்கு தானாகவே விடுதலை வருகிறதா இருக்கிறது. அங்க கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, போராட்டம் இல்லை, சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லை. வந்தவன் தானா துணியை அவுத்து போட்டு படுத்துனுங்கிறாங்க. அவன் தாவீதை பிடிக்கணும்னு வந்தவன் தானா, சாமுவேல் எதுவுமே சொன்னானா? தாவீது யோசிச்சிருப்பான், வந்துட்டான்டா 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 வரும்போது, அவன் வரும்போதே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு வரான். தாவீது யோசிச்சிருப்பான், என்னடா நடக்குது இங்க, வர்றவன் என்ன பிடிக்கணும்னு வந்தா அவன் தீர்க்கதரிசனம் சொல்லு வரானேன்னு யோசிப்பான். தாவீது கிட்ட வரும்போது ஓடி போய் ஒளிஞ்சிருப்பான் சாமுவேலுக்கு பின்னாடி. ஆனா அங்க நடந்தது அவன் எதிர்பாராத ஒரு காரியம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்க உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது உங்கள் சுய புத்தி மேல சாராமல் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தானாகவே செய்கிற காரியம். நம்ம எதுவுமே செய்ய வேணாம், அவரே செய்வார். அவர் ரொம்ப அழகா செய்வார். நம்ம செய்யும் போது ஒருவேளை ஏதாவது பிரச்சனையோட செய்வோம். அவர் செஞ்சார்னா அவன் ஒரு 12 பகல் முழுதும் ரா முழுதும் ஆல்மோஸ்ட் 24 மணி நேரம் அப்படியே முகம் குப்புற கடனாம் பார்த்துங்க. அப்படி ஒரு எதிரியை நம்ம பார்க்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில நம்ம எதிரிகளை ஒரு 24 மணி நேரம் நம்ம காலிலே உழுந்து கடக்க வைக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. நீங்க குனிய வச்சீங்கன்னா அவன் உங்க கால் எங்க இருக்குன்னு பார்த்தா காலை பிடிச்சி தான் பார்ப்பான். ஆனா ஆவியானவர் விழ வச்சா அவன் எழும்ப முடியாத அளவுக்கு விழ வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், நம்ம சுய புத்தி மேல எப்பொழுதுமே சாரக்கூடாது. ரெண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க, சாமுவேல் தாவீது போனப்ப இருந்த இடம் ஒண்ணு, ஆனா சவுல் வர்றப்ப இருந்த இடம் ஒண்ணு. அவன் நகர்ந்துகிட்டே இருந்தான். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க ஆண்டோடைய சமூகத்துல வந்து விட்டீர்கள் என்றால், ஒரு காரியத்துக்காக வர்றீங்க அப்படின்னா ஆண்டோடைய பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் நீ இருக்கணும். அங்கதான் சாமுவேல் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் தாவீது ஒட்டி கொண்டே போனான். அந்த கூட்டத்தோடவே இருந்தான். நம்ம பாட்டு மாடுற பாரு, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதிய. எனக்கு வெள்ளஞ்சேரி ஜோதிய கதை தெரியும். இந்த சுத்த இல்லையா இருக்கிறாங்க, இன்னொரு ஜோதி இருக்கிறார், கிட்டார் வாசிப்பேன். இந்த நம்ம பாட்டு மட்டும் பரிசுத்தர் கூட்ட நடுவில் இருப்போமா? இங்க தாவீது பண்ண ஒரு மிகப்பெரிய அழகான விஷயம் என்ன தெரியுமாங்க, அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வரவே இல்லைங்க. அதனாலே அவன் பாதுகாப்பா இருந்துட்டான். எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians 15:33 பார்க்கலாம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இங்க பாருங்க, முதல் காரியம் என்ன தெரியுமா, நீங்க மோசம் போகாமல் இருக்க ஆகாத சம்பாஷணைகள், அதாவது ஆகாத பேச்சுகள் என்ன கெடுக்குமா? நல்லொழுக்கத்தை. முதல்ல என்ன தெரியுமா, நீ அந்த கூட்டத்திலே இருக்கணும் அப்படின்னா நீ மோசம் போகாத, மற்றவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டு உனக்குள்ள இருக்கிற நல்ல கேரக்டரை விட்டுறாத. ஏன்னா ஆண்டவர் உன்னை என்னை உருவாக்கும் பொழுது அவருடைய சாயலிலே உருவாக்கி இருக்கிறார், அவரை போலவே உருவாக்கி இருக்கிறார். அவ்வளோ நேர்த்தியா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒவ்வொரு விஷயமா வளைத்து 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 ஏற்ற பாத்திரமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா, இங்க வந்து அங்க பேசுறது இவங்க பேசுறது அந்த சிஸ்டர் புரதர் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம கிட்ட இருக்கிற நல்ல ஒழுக்கத்தை என்ன பண்ணிடுறோமா, விட்டுடுறோம். ஆவியானவர் அப்படியெல்லாம் நடத்தவே மாட்டார் தெரியுமா உங்களுக்கு. யாராவது சொல்லுவாங்க, சிஸ்டர் எத்தனை மணிக்கு சிஸ்டர் ஜாம்? நான் எங்கங்க காலைல வீட்டுக்காரர் வேலைக்கு போறார், 4 மணிக்கு எழுந்து சோறு ஆக்கி அவரை 8 மணிக்கு அனுப்பிட்ட பிறகுதான் அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணுவேன். பரவாயில்ல, அந்த சிஸ்டர் அப்படியே தான் இருக்கிறோம், நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணலாம். நம்ம 8 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணிக்கலாம். ஆவியானவர் பார்ப்பாரு, நீ இப்படியா இருக்கிற, அப்படியே இரு. உங்ககிட்ட இருக்கிற நல்ல பழக்கம் தெரியுமா, நீ அதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 மணிக்கு எழுந்து ஜெபிச்சிருப்ப. இந்த சிஸ்டர் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால இப்ப நீ எத்தனை மணிக்கு எழும்புற? 8 மணிக்கு. அதான் சொல்றாரு, வேதம் சொல்கிறது, நீ எப்பொழுதுமே ஆண்டோடைய சமூகத்துல வந்து விட்டாய் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லுறதை மாத்திரம் கேளு, வேத வசனம் சொல்லுகிறதை மாத்திரம் கேளு, மற்ற எந்த காரியத்தையும் கேட்காது. அங்க ஒருவேளை தாவீது சாமுவேல் கிட்ட சொல்லாத கூடியிருந்த எல்லாருக்கிட்டையும் சொல்லி இருப்பான்னு நினைச்சுங்களேன். கூடி இருந்தவங்க சும்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. ஆளுக்கு ஒரு ஆலோசனை.
எப்பவுமே ஒரு பிரச்சனைனா நீங்க ஆண்டோட சமூகத்துல வந்தா நீங்க சொல்ல வேண்டிய ஆள் யார் தெரியுமாங்க? பரிசுத்தாவியானவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட மாத்திரம் தான் சொல்லணும். அதை விட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி தாவீது அந்த கூட்டத்தை வெளியே போயிருப்பான். சவுல் அந்த ராத்திரியிலேயே போட்டிருப்பான், அவனை முடிஞ்சிருக்கும் கதை. அப்படி என்றால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, முதல்ல செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா நீங்க மோசம் போகாமல் இருக்கணும். ரெண்டாவது 1 கொரிந்தியர் 10:13 வாசனம், அதிலே 10:13 வாசிக்கலாம். மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இங்க பாருங்களேன், ரெண்டாவது ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, சோதனை வருதுன்னா ஆண்டவரே என்னை ஆண்டவரே இப்படி சோதிக்கிற அப்படின்லாம் கேட்காதீங்க. அவருக்கு தெரியும், அவர் நீ தாங்க முடியாத சோதனையை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ரெண்டாவது, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியையும் உண்டு பண்ணிடுவார். இன்கேஸ் இப்போ இந்த பகுதியை வாசித்து நீங்க பாருங்களேன், சவுல் ரொம்ப நல்லவன். யோனத்தான் சொன்ன பிறகு மனம் மாறிட்டான். மனம் மாறிந்து ஆண்டவருடைய பேர்ல ப்ராமிஸ் பண்றான், இனிமே நான் தாவீதை கொல்ல மாட்டேன். இப்போ அவனுக்குள்ள அசுத்தாவி எங்கிருந்து வந்தது? கர்த்தரால் அனுப்பப்பட்டு அங்கிருந்து வந்த அசுத்தாவி. இப்ப அசுத்தாவி எங்கிருந்து வருது? ஏன் பரிசுத்தாவி இப்படிலாம் கேட்குறீங்க? நாங்க அங்க ஆவியானவர் மட்டும்தான் இருக்கிறான்னு நினைச்சுக்கிறோம், அங்க பரிசுத்தாவியானவர் தான் இருக்கிறான்னு நினைச்சுக்கிறோம். அங்க இருக்கிற அசுத்தாவிய சவுலுக்குள்ள அனுப்புனார். பார்த்துங்க, சவுலு அதுக்கப்புறம் தான் மூர்க்கமா மாறிட்டான், எப்படியாவது கொன்னுன்னு நினைச்சான். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சில நேரத்துல பிசாசு எழும்பும் பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு நல்ல ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். வெயிட் பண்ணார், பார்த்தார் எங்க ஓடுறான், யாருக்கிட்ட ஓடுறான், அப்போ நம்ம இவனுக்கு அடையாளத்தை எல்லாத்தையும் காட்டலாம், அற்புதம் செய்யலாம். வெயிட் பண்ணாரு. தாவீது அதன்படியே செய்தார். அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா சாமியில்கிட்ட ஓடனா. நம்ம அப்படி இல்லை, ஒரு பிரச்சனை வந்தா உடனே நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் என்ன சோதிச்சிட்டாரு, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்ன அங்க போட்டாரு இங்க போட்டாரு, அதனால வர முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே கம்ப்ளைண்ட் போட்டுக்கிறோம். முதல்ல ரெண்டாவது காரியம், அதை நிறுத்த வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாவீது 32:7 வாசிக்கலாம். நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணியப்படர்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இங்க பாருங்களேன், இப்ப யோசிச்சு பாருங்களேன், சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் நடந்த விஷயமும் இங்க நடக்கிறதும் கரெக்டா இருக்குது. பாருங்களேன், நீர் எனக்கு மறைவிடமானீர். இப்ப சாமுவேல் தாவீதுக்கு என்ன ஆயிட்டான்? ஒரு ஹைடிங் பிளேஸ் ஆயிட்டான். அவனை சுத்தி நடந்தது என்ன ஆச்சு? ரட்சண பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருந்தது, துதித்து கொண்டே இருந்தாங்க. சாமுவேல் சுத்தி இருந்த எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆள் தீர்க்க தரிசனம் சொன்னாலே நம்ம ஊர்ல எல்லாம் ஓடி அவங்ககிட்ட தான் நிற்பாங்க. சாமுவேல் கிட்ட இருந்த எல்லா தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாங்களே. பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு நீங்க எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொன்னா என் நிலைமை எப்படி இருக்கும்? யார் சொல்றது உண்மைன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாயிடும். அப்படிதான் நடக்கும். ஆவியானவர் திடீர்னு இன்று காலையில எல்லாரும் தீர்க்கதரிசிகளாய் மாற்றிவிட்டால் உண்மையிலே குருவாஞ்சேரி எழுப்புதல் வந்துடும். அப்படி வரணும்னு ஒரு நாள் ஜெபம் பண்ணினே இருக்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா, சாமுவேலோட இருந்த சுற்றி இருந்த எல்லாரும் தீர்க்கதரிசி சொன்னாங்க. நினைக்க எல்லா சோல்ஜரும் சுத்தமானவர்களா இருப்பாங்களா அல்லது ஆண்டவரை பின்பற்றுவாங்கன்னா கிடையாது. இப்ப நம்ம கூட தான் சிப்பாய்ங்க இருக்கிறாங்க ராணுவத்துல, எல்லாரும் கிறிஸ்டினா இருக்கிறாங்க. எல்லாரும் காலையில இருந்த உடனே வாங்க ஆண்டவரை துதித்து விட்டு நம்ம நாட்டை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கிடையாது. சவுலுடத்துல இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியா இருந்தாங்க. வந்தவுடனே அவன் மேலே ஆவியானவர் கிரியை செஞ்சார். அதுதான் யோசிக்கும் பொழுது ஆவியானவர் எவ்வளவு வல்லமையாய் சாமுவேல் இடத்துல இருந்தா. ஒன்று தெரிந்து கொள், உனக்கு பிரச்சனைன்னு வந்து அவருடைய சமூகத்துல வரும்பொழுது அது மறைவிடமாய் உனக்கு மாறுகிறதா இருக்கிறது. அந்த மறைவிடத்துல ரட்சணை பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும், ரட்சிப்பு பாடல்கள் உன் காதல தொனித்து கொண்டே இருக்கும். அதுதான் உண்மையான மறைவிடமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, நீ முதல்ல வர வேண்டிய இடம் என்னன்னா ஆண்டவருடைய சமூகம். ரெண்டாவது, ஆண்டவருடைய மக்கள் இருக்கிற கூட்டத்துல நீ ஒளிந்து கொள்ள வேண்டியது, இருந்து கொள்ள வேண்டியது. அங்க வாயை திறந்து எதையுமே பேசாம எல்லாருக்கிட்டையும் தொணத்தோன்னு உன் பிரச்சனையை சொல்லாம ஆண்டவர்கிட்ட சொன்னுமா. சாமுவேல் இடத்துல சொன்னோடனே தாவீது அமைதியாய் மாறினது போல நீ ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே அமைதலாய் அந்த கூட்டத்துல
உன்னிடத்துல உருவனாய் இருக்கும் பொழுது ஆவியானவர் தானாக உன்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை, அதுல இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16:27 வாசிக்கலாம். 1 Chronicles 16:27 பார்க்கலாம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. இங்க பாருங்களேன், அந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டு வச்சீங்க 4 காரியம் இருக்கு. 4 காரியங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கு. யார் கூட்டத்தில்? சாமுவேலோட கூட்டத்தில். தாவீது வந்த உடனே அங்க நடந்தது என்னன்னா, முதல்ல மகிமையும் கனமும் என்ன இருந்தா அவருடைய சமூகத்துல இருக்கிறது. இப்ப தாவீது உள்ள வந்த உடனே அவன் பயந்தா கொள்ளையா ஓடியாந்தான் அப்படின்னா கிடையாது. எப்படின்னா அவன் நினைச்சிருந்தா சவுலை கொண்டு இருக்கலாம். ஆனா அவன் சவுல் மேல அபிஷேகம் இருந்தபடினால, அவன் ராஜாவாய் ஸ்தானத்துல இருந்தபடினால அவன் தாவீது ஓடி வந்த இடம் சரியான இடமா இருந்தபடினால அது மறைவிடமாய் மாறிவிட்டது. அந்த மறைவிடத்துல என்னெல்லாம் இருந்தது என்றால், அங்க மகிமை இருந்தது. ஆண்டவருடைய மகிமை அங்க கனம் இருந்தது. தாவீது என்னதான் ஒருவேளை சாமுவேலோட வயதில் சிறியவனாயிருந்தாலும், சாமுவேலை விட அபிஷேகம் அவன் மேல இருந்து அவன் ராஜாவாய் வரப்போகிறவனாய் இருந்தாலும், அல்லது பயந்து ஓடி வந்திருப்பான் அப்படின்னு மற்றவர்கள் எண்ணினாலும், அந்த இடத்துல அவனுக்குரிய கனத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அடுத்த 2 வாசம் முடிச்சலாம். வாசம் அதிலே வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. இங்க பாருங்க, அவருடைய ஸ்தலத்துல என்ன இருக்குதா? வல்லமையும். அவருடைய ஸ்தலத்துல இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா பண்ணும்? யாரு வந்தாலும் உன்னை காண முடியாது, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இப்ப நமக்கு முன்பதாய் பரிசுத்த ஆவியானவர் போகும்பொழுது அந்த இடத்துல வல்லமை தானாய் வருகிறதா இருக்கிறது. இப்ப தாவீதுக்கு சவுல் வந்து விழுந்த உடனே அவன் ஐயோ பாவம் சவுல் விழுந்துட்டான், அவனை தூக்கி விடலான்னு ஓடி இருப்பான்னு நினைக்கிறீங்களா? மனசுக்குள்ளே சிரிச்சிருந்திருப்பான், மகிழ்ச்சியா இருந்திருப்பான். ஆண்டவரே, இப்படி ஒரு காரியமா என் வாழ்க்கையில? என்னை துரத்திட்டு வந்தவன் நான் வந்த இடத்துல துணி கூட இல்லாம கவுந்து கூந்து கிடக்கிறானே அப்படின்னு பார்த்து உள்ளுக்குள்ள ஆண்டவரை புகழ்ந்து பாடி இருப்பான். அதான் வேதம் சொல்லுகிறது, நீ அவருடைய சமூகத்துல வந்து விட்டால் நீ அவருடைய வல்லமையை காண்பாய். அவருடைய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில தினந்தோறும் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு காரியத்துல, எவ்வளவு கஷ்டத்துல, எவ்வளோ எஸ்கேப்ல தாவீது ஓடி வந்திருந்தாலும் அவருடைய சமூகத்துல மகிழ்ச்சி இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து ஒரு காரியத்தை வாசிக்கலாம், பார்க்க போகிறோம். என்னன்னா, 3வது, அவருடைய சமூகத்துல பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் கிரியை செய்வார். அதுக்காக அசுத்தாவி கிரியை செய்யாதனா செய்யும். ஆனா நீ வந்து ஒழுங்கா உட்கார்ந்தினா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இங்க பாருங்களேன், 3வது, நீ ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஓடி ஒளிந்து கொள்வாய் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அங்க வேலை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யும் பொழுது என்ன தெரியுமா பண்ணுவாரு? நமக்கு முதல்ல என்ன தெரியுமா வரும்? பலன் உண்டாகிறதா இருக்கிறது. என்ன பலன் தெரியுமா? ஒருவேளை தாவீதுக்கு அங்க என்ன தெரியுமா பலன் இருந்திருக்கும்? சாமுவேல் இருக்கிறான் அப்படின்ற பலன் இருந்திருக்கும். அதை விட சாமுவேலுக்கு என்ன தெரியுமா பலன்? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர் என்பதை உணர்ந்த பலனாய் இருக்கும். இன்றைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா? பலசாலிகளா இருக்கும். ஆவியானவர் உள்ளே வரும்போது நமக்கு என்ன வரணும்? பலன் தானாய் வர வேண்டியது அவசியமானதா இருக்கு. தாவீது சொல்றான் பாருங்களேன், 40 அடி செவுரு. நமக்கெல்லாம் என்ன கேட்டால் ஒரு 6 அடி செவரு கை வைக்காம எகிரி குதிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படும். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் ஹை ஜம்ப் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. 6 அடி கை வைக்காம எகிரலாம். அதுவும் இவ்வளோ உடம்பு ஆகிட்ட பிறகு ஒரு 6 அடி எகிரினோட கை வச்சு பிடிச்சி எகிரி தான் குதிக்கணும். இவன் 40 அடியை விடு ஆண்டவரை தாண்டான்றான். இந்த பலன் எங்கிருந்து வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? அவருடைய சமூகத்தில் இருந்த ஆவியானவர். இன்றைக்கு நீ அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற முதல் காரியம் தெரியுமாங்க? உன்னை என்னையும் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். 2வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 2:4 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:4 வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இங்க பாருங்களேன், இப்போ பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது சாமுவேலை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே தீர்க்கதரிசனம் சொல்லின்னு அந்நிய பாஷை பேசினாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இவங்க எல்லாம் ஒன்று கூடி இருக்கும் பொழுது ஆவியானவர் வரும்பொழுது ஒவ்வொருவரும் வரங்களை பெற்று அபிஷேகம். இப்போ
பரிசுத்தாவியானவர் இருக்கிற இடத்துல நீ முதல்ல ஓடி வரணும். ரெண்டாவது, அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடாது, அங்கே வாயை தந்தல் உடலுடன் பேசக்கூடாது, அமைதியாக இருந்து பரிசுத்தாவினர் செயல்படுவதற்காக இருக்கணும். மூணாவது, பரிசுத்தாவினர் செயல்படும் பொழுது என்ன நம்ம பண்ணுவார், உனக்கு பலன் தருகிறவர். ரெண்டாவது, வருகிற யாவர் மீதும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறவராக இருக்கிறார். யாவர் மீதும். அதுதான் முதல்ல சொன்ன அந்த போர் சேவர்கள்லாம் யாரு என்ன ஏதுலாம் தெரியாது. வந்தவன் 3 செட்டு 3 பெட்டாலியன் வந்த பொழுதும் எல்லாரு மேலேயும் பரிசுத்தாவினார் ஊத்தினார். பார்த்தனார் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. நான் இந்த பகுதியை வாசிக்கும் போது யோசிச்சு பார்த்துருக்கேன். இந்த போர் சேவர்கள்லாம் என்ன தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாங்க? சாமுவேல் ஆண்டோடைய சமூகத்தில் வளர்ந்தவன் தீர்க்கதரிசனம் சொன்னான். சாமுவேலோடு இருந்த உடன் ஊழியர்கள் அல்லது உடன் தோல் கொடுத்தவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சாமுவேலுடைய வளர்ப்பு நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஒரே குட்டையிலேருந்து வரும்போது மீனெல்லாம் ஒன்றா தான் இருக்கும், ஒரே நாற்றம் தான் அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? மீன் வேறு நாற்றம் அடிச்சு பார்த்துக்கிறீங்க, ஒரே நாற்றம் தான் அடிக்கும். அப்போ ஒரே குட்டையிலேருந்து வர சாமியை போல தான் அவனோட இருந்தவங்களாம் இருக்காங்க. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தீர்க்கதரிசனம். இந்த போர் சேவகர்லாம் எங்கேருந்து வந்தானுங்க? அவனுக்கு என்ன தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பானுங்க? யாருக்கு சொல்லியிருப்பானுங்க? யோசிச்சு பார்த்துக்கிறீங்களா? ஆவியானவராக தாங்க வந்துட்டான்னு வச்சுங்களேன். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சிறியோர் மேலும் பெரியோர் மேலும் மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நீ பலன் அடைவது மாத்திரமல்ல, நீ ஓடி வந்தா உன்னை பார்க்க வர்றவனா கூட, உன்னை பிடிக்கணும்னு வர்றவனா கூட, அல்லது உன்னை நீ எங்க ஒளிஞ்சு நிற்கணும் தேடி வரவனா இருந்தா கூட அவன் மேலேயும் ஆவியானவர் ஊற்றுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவரோடு உங்களுக்கு முன்பதாய் செல்லும்போது பலத்த காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர். இங்க பாருங்களேன், 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3:17 பார்த்தா கர்த்தரே ஆவியானவர். இப்ப ஆவியானவர் யாரு? கர்த்தர் தான் ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இப்ப பாருங்களேன், சிம்பிளா பவுல் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க தானா விடுதலை. இங்கே சாமுவேல் கூட்டத்துல இருந்தவர்கள் பெருசா எதுவுமே பண்ணலைங்க. அவங்க பாட்டுனா ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருந்தார், ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார், அங்க தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அங்க விடுதலை தானாகவே வந்தது தாவீதுக்கு. அதுக்கப்புறம் விடுதலை அழகாய் ஆண்டவர் கொடுத்தார். காரணம் என்னவென்றால், நீ உனக்கு பிரச்சனை வந்தா நீ ஓடி வர வேண்டிய இடம் ஆண்டவருடைய சமூகமாய் இருக்க வேண்டும். நீ அங்க வருவாய் என்றால் பரிசுத்தாவியானவர் உன்னை பலப்படுத்துகிறவர், பரிசுத்தாவியானவர் உன்னை நிரப்புகிறவராயிருக்கிறார், பரிசுத்தாவியானவர் உனக்கு விடுதலையை கொண்டு வந்து தருகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த காலையில ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துல நீ எதிர்பார்ப்போடு வந்திருப்பாய் என்றால் இன்றைக்கு உனக்கு இந்த இடம் மறைவிடமாய் ஆசீர்வாதமாய் விடுதலையான இடமாய் ஆவியானவர் இந்த காலையில மாற்றுகிறவராய் இருக்கிறார். கடைசியில ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆவியானவர் முன்னாடி இருக்கிறார் அப்படின்னா அவரு சத்துருக்கள்லாம் சும்மாலாம் விட மாட்டார். அவர் ரொம்ப இப்போ நீங்களும் நானும் யார்கிட்டயா சண்டை போடணும்னு வச்சுங்களேன், நம்ம விட எளியவனாக இருந்தால் அவனை 4 அடி எக்ஸ்ட்ரா அடிச்சுடுவோம். நமக்கு ஈக்குவலாக இருந்தால் 2 பேரும் ஈக்குவலாக, அவன் 10 அடி அடித்தா நம்ம 10 அடி அடிச்சுவோம். நம்மளோட வலியவனாக இருந்தால் அவன் 10 அடி அடித்தா நம்ம 2 அடி தான். ஆவியானவர் அப்படிலாம் சண்டை போட மாட்டார். நம்மை போல மாம்சத்தில் யோசித்து அவனை எப்படிலாம் ட்ராப் பண்ணலாம், எப்படிலாம் அசிங்கப்படுத்தலாம், எப்படிலாம் அவனை கீழே தள்ளலாம், அந்த வேலைலாம் ஆவியானவர்கிட்ட கிடையாது. எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எக்ஸடஸ் 23:22 பார்க்கலாம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். முதல் காரியம் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்களேன், ஆவியானவருடைய சமூகத்துல வந்து உனக்கு விடுதலை வந்துருச்சு அப்படின்னா அவர் சொல்லுகிற முதல் காரியம் என்ன தெரியுமாங்க, உன்னுடைய சத்ரு அவருக்கு சத்ருவா மாறிடும், உனக்கு விரோதியா இருக்கிறவன் அவருக்கு விரோதியா மாறி. இப்ப தாவீது தான் அடுத்த இடத்துக்கு ஓடி இருக்கணும் பயந்து, இல்லைன்னா சவுலோட போராடி இருக்கணும். இப்ப சவுலோட போராடினது யார் என்றால் ஆவியானவராய் இருக்கிறார். சவுலுடன் அவனை அபிஷேகித்து வழி முழுவதும் தீர்க்க தரிசனம் சொல்ல விட்டார். பாருங்க,
பிடிக்க வந்த போர் சேவலாது சாமுவேல் இடத்துல வந்த பிறகுதான் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சவுல் அப்படி அல்ல, எங்க தொடங்கினானோ எங்கப்பா சாமுவேலும் தாவீதும் இருக்கிறாங்கன்னாங்க, இங்க இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அங்க இருந்து சாமுவேல் சமூகத்துல வர வரைக்கும் அவனை விடாம தீர்க்கதரிசனம் சொல்ல வைத்தான். காரணம் என்னவென்றால் அவன் தாவீது ஒளிந்திருந்த இடம் அவ்வளவு வல்லமை நிறைந்ததாயிருந்தது. தாவீது ஒளிந்திருந்த இடம் அவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்ததாயிருந்தது. தாவீது ஒளிந்திருந்த இடம் அவன் கனத்துக்குரிய இடமாயிருந்தது. அதனால ஆவியானவர் சவுல அவனுடைய விரோதியா பார்த்துட்டார். ஆவியானவருடைய விரோதியா பார்த்துட்டார். ஆவியானவருடைய எதிரியா பார்த்தபடினால ஆவியானவரே யுத்தத்தை அழகா எடுத்தார். நம்ம யுத்தம் பண்ணோம் அப்படின்னா மூக்கு வாயில ரத்தம் வர மாதிரி அடிச்சாதான் நமக்குலாம் சந்தோஷம் வரும். தெரியுமா உங்களுக்கு? யாராவது 2 பேர் சண்டை போட்டாங்க வச்சுங்களேன், நம்ம முதல்ல பார்க்கறது என்ன பார்ப்போம்? யாருக்கு முதல்ல ரத்தம் வருது. ரத்தம் வந்துட்ட உடனே நம்ம எல்லாம் கூல் ஆயிடுவோம். ரத்தம் வந்துச்சுப்பா விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆவியானவர் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எதிரிகளுடன் போராடும் போது என்ன நம்ம பண்ணுவாரு? அவனையும் உன் கூட்டத்தில் கொண்டாந்து சேர்த்துருவார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ நேரம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்த அசுத்தாவி சவுலுக்குள்ள இருந்தது. இப்ப ஆவியானவர் போயிட்டு அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவியை துரத்து விட்டு பரிசுத்தாவியானவர் உள்ளே குடியேறினார். இன்றைக்கு உனக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஆவி பிடித்தவனாய் இருந்தாலும் அவனுக்குள்ள பரிசுத்தாவியானவர் உள்ள போறதுக்கு வழி என்ன தெரியுமாங்க? நீ நான் செய்ய வேண்டியது அவருடைய வாக்கை நன்றாய் கேட்டு அதன்படி நடக்க. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு நீ நான் நடப்போம் என்றால் தானாகவே எதிரிக்குள்ள அசுத்தாவி இருந்தாலும் நமக்கு தான் நிறைய சொல்லுவோமே, என்னென்னலாம் ஆவி இருக்கு அப்படின்னா அவனுக்குள்ள உலகத்தின் ஆவி இருக்கும், அவன் உலகத்தின் அதிபதியா இருக்கிறான். எவனா இருந்தாலும் அவனுக்குள்ள தானாகவே பரிசுத்தாவினர் என்ட்ரி கொடுக்கிறவராக இருக்கிறான். இப்ப பரிசுத்தாவியானவர் புதிய ஏற்பாடுலையாவது சவுலுக்கிட்ட என்ன பண்ணாரு? தமஸ்குக்கு போகும்பொழுது பெரிய ஒளியோட அடிச்சு அவனை ரட்சிப்புகளை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவனை அப்போஸ்தலனாய் மாற்றினான். இங்க பழைய ஏற்பாடுல இருக்கிற சவுல் ராஜாவுக்கு அவங்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல. ஆவியானவர் பர்மிஷன் கேட்டான்னு நினைக்கிறீங்களா? நீங்க வீட்டில் போய் பொறுமை வாசி பாருங்களேன். சவுல்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல, நீ எதுக்கு வரன்னு தடுக்கல, எதுவுமே பண்ணல. அவனுக்குள்ள டைரக்டா உள்ள போய் விட்டார். இன்றைக்கு உனக்கு விரோதமாய் செயல்படுவதற்குள்ள ஆவியானவர் முன்னே போவார் என்றால் தானா உள்ள போயிட்டு அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அதுதான் ஆவியானவருடைய ஃபைட்டு, அதுதான் ஆவியானவருடைய விடுதலை, அதுதான் ஆவியானவர் நமக்காய் செய்கிற மிகப்பெரிய போராய் இருக்கிற. இப்போ உனக்கும் எனக்கும் விரோதமா வருகிற ஏவுகிற எந்த காரியமாய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் முன்னே போவார் என்றால் அழகாய் செய்வார். இதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 121:7-8 வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பாற்றுவார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இங்க பாருங்களேன், சங்கீதக்காரன் சொல்றான் இதுதான், இதுக்காக தான் அவன் சொல்றான் எல்லா தீங்களும் தான் ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டாருங்க. எல்லா தீங்களும் என்ன தீங்கு? வந்த சவுலையும் ஆவியானவர் முன்னாடி போனபடினால அவனையும் ஆவியானவர் நிரப்பி விட்டார். அவன் அதுக்கப்புறம் தாவீதை பிடிக்கணுன்ற மனம் போய் சாமுவேலை பார்ப்பதுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசனம் சொன்னபடினால ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் இருந்தா. தாவீது போகையிலும் வருகையிலும் ஆண்டவர் இருந்தார். இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளு, நீ இங்க வந்து வெறுமையா போற அப்படின்னா அது ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. இங்க வந்துட்டங்க, நான் ஆவியானவரை விட மாட்டேன், கெட்டியா பிடித்து கொள்ளுவேன், ஆவியானவரோட தான் இங்க இருந்து நான் போவேன் அப்படின்னு நீ தீர்மானிப்பாய் என்றால் நீ போகையிலும் வருகையிலும் உன்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உனக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் கவலைப்படாத. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை வாசித்து முடித்து விடலாம். ரோமர் 12:19 வாசிக்கலாம். ரோமர் 12:19 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது. இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, பிரியமானவர்களே பழிவாங்குதல் யாருக்குரியதான்? கர்த்தருக்குரியது. இப்ப நமக்கு ஆவியானவருக்குரியதா இருக்கிறது. நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இங்க பாருங்களேன், இதுல 2 முக்கியமான காரியம் இருக்கு. நீங்க பழி வாங்கினா அது பழி, டிட் ஃபார் டாட். நீங்க ஒருத்தங்க என்ன பண்ணாங்களோ அதை ரிட்டர்னு கொஞ்சம் அதிகமாக 9 மடங்கு 16 மடங்கு கூட திரும்பி செய்யலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ யாராவது எதனா ஒன்று பண்ணிட்டாங்க, ஒரு இந்த ஸ்கூல்லலாம் படிக்கும்போது குழந்தைங்க ஒரு அடி அடிச்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி படப்படன்னு அடிச்சுடுவோம். நான் கூட அப்படி தான்.
யாராவது எதனா சொல்லிட்டாங்கன்னா திரும்பி படப்படன்னு அடிச்சிருது. அவங்க கவுண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவுண்ட் வந்துடும். 16 வந்துச்சா, திருப்பி குத்துட்டோமா, அது ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் பண்ணிக்கிறீங்கன்னு தெரில. நம்ம யாராவது தொட்டுட்டா திரும்ப அவங்க என்ன பண்ணுவோம், படப்படன்னு அடிச்சிருது. இது பழி வாங்குதல். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பழி வாங்காத, கோப ஆக்கினைக்கு. கோப ஆக்கினின்னு என்றால் ஆண்டவர் எரிகிற அக்கினி அவன் மேலே ஊற்றி விடுவார். நீ நானும் பழி வாங்கினா ஒரு வேளை ரிட்டர்னு மல்டிப்ளை பண்ணி தரலாம், அல்லது அடிஷன் பண்ணி தரலாம், அல்லது வேற ஏதாவது பண்ணலாம். ஆனால் ஆவியானவருக்கு நீ இடம் கொடுக்கும் பொழுது அவன் மேலே கோப ஆக்கினை வந்து சேருகிறதா இருக்கிறது. அதுதாங்க ஆவியானவருடைய வேலை. கோப ஆக்கினை என்ன தெரியுமா? அங்க சுற்றிருந்த எல்லாரும் முன்னாடியும் சவுல் தானா விழுந்து கடந்தான். சாமுவேல் விழுடான்னு சொல்லல, சுற்றிருந்த போர் சேவர்கள்லாம் பார்த்துருப்பானுங்க. நம்ம அனுப்பிட்டு நமக்கு தண்டனை கொடுப்பான்னு பார்த்தா அவன் தண்டனை அனுபவிச்சுக்கிறான், காலில் விழுந்து கிடக்கிறான். யோசித்து பாருங்களேன். போர் சேவர்களுக்கு தாவீதை பிடிக்கல அப்படின்னு சொன்னோடனே சவுல் என்ன பண்ணியிருப்பான், உங்களை எல்லாரும் பிரிசன் ஜெயிலில் போடுறேன்டா, உள்ள போடுறேன்டா, பிரிசன்ல கேம்ப்ல போங்கடா அப்படின்னு தண்டனை கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம பார்த்து நம்மையும் தாண்டி பிடிக்க வந்தவங்க கிடக்குறான். அதுதாங்க கோபாக்கனை. ஆண்டவர் உனக்கு எனக்கும் விரோதமாய் செயல்படுவார் என்றால் ஆவியானவர் செயல்படும் பொழுது நீ அவருக்கு இடம் கொடுத்துட்டு அமைதலா தாவீதை போல இரு. தாவீது அமைதலா இருந்தான். ஒரு முறை வந்தா சொன்னான் சாமுவேல், அது அந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா சாமுவேல் எப்படின்னா ரொம்ப வயசானவன், அவனுக்கு காது அவ்வளோ மந்தமாக இருக்கும், கேட்காது. வயசானா காது கேட்காது இல்லை, சிலருக்குலாம் வயசானாலும் கேட்காது. இப்போ என்ன மாதிரி ஆளாங்கன்னா காரியம் வரும்போது கேட்காது, பொதுவாக கேட்காது. இன்னும் காரியம் ஏதாவது சொன்னீங்கன்னா மொத்தமாக கேட்காது. இப்போது சாமுவேலுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, தாவீது சொன்ன விஷயம் சாமுவேல் காதுக்கு உண்மையிலே ஏன்னா எல்லாம் கத்தி தீர்தரிசனம் சொல்லும்போது தாவீது வந்து சொன்னது கேட்டிருக்குமா? இப்போ நீங்கள் எல்லாம் பயங்கரமாக ஆராதனை பண்ணிக்கொண்டு தீர்தரிசனம் சொல்லிக்கொண்டு அந்நிய பாஷை பேசி கொண்டு இருக்கிறீங்க, யாராவது வந்து என் காதில் சொன்னால் கேட்குமா? காதில் சொன்னால் கூட கேட்காது. காரணம் என்னவென்றால் அந்த இடம் எரிகிற அக்கினியாக இருந்தது. ஆனால் தாவீது சொல்ல வேண்டியதை சொல்லிட்டான், ஆவியானவர் செய்ய வேண்டியதை செய்தா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஆவியானவர் செய்வதற்காக இடம் கொடுப்பாங்க. இருந்த இடத்துல கண்களை மூடி. இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் உனக்கு முன்பதாய் செல்வார் என்றால், if Holy Spirit is going before you, is one of the mightiest advanced warrior. அவர் மகத்துவமும் அழகா நீ நானும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அழகா யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர் யுத்தம் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம சத்துருவையும் கொண்டாந்து நம்ம கூட்டத்தில் சேர்த்துருவார். நம்ம சத்துருவையும் நம்ம கூட்டத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த காலையில நீயும் நானும் வந்து பரிசுத்தாவினுடைய பலன் இல்லாம இங்க போகவே கூடாது. ஏனென்றால் பரிசுத்தாவியானவர் எங்கேயோ அங்கேதான் விடுதலை உண்டு. பரிசுத்தாவியானவர் இல்லாத இடத்துல விடுதலை கிடையாது. இந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் நிச்சயமாகவே எனக்கு தெரியும் இந்த காலையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் அழகாய் நமக்கு விரோதமாய் நம்மளை துரத்தி கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஓட விட்டு துரத்தி கொண்டிருக்கிற காரியங்களை இன்றைக்கு ஆவியானவர் தானா அதை மாற்றுகிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவர் இந்த காலையில உன் அருகில நின்று கொண்டிருக்கிறார். நீ வந்திருக்கிற இடம் சரிதான், நீ வந்த இடம் சரிதான். தாவீது அங்க வந்து அமர்ந்து அங்க கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்க எல்லாம் பண்றவங்கிட்டலாம் பேசினலாம் இல்லை. வந்தா சாமுவேல் கிட்ட சொன்னா ஆராதிக்க ஆரம்பிச்சா, தீர்க்க தரிசனம் தானாய் உரைக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு நீ ஆண்டோடைய சமூகத்துல வந்திருக்கிற, ஆண்டோடைய சமூகத்துல உன்னுடைய காரியங்களை ஊற்றி விட்டிருப்பாய் என்றா, இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றா, அவரோடு சேர்ந்து ஆராதிக்கிற நேரத்துல அவரை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் தானா இந்த காலையில உனக்காய் யுத்தம் செய்கிறவர், உன்னை தேற்றுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னை மகிமைப்படுத்துகிறவர், உன்னை கனப்படுத்துகிறவர், அவருடைய வல்லமையை இந்த இடத்துல விளங்க செய்கிறவர், உன்னை பாதுகாக்கிறவர், உன்னை அரணான கோட்டையாய் வைக்கிறவர், உன்னை போஷிக்கிறவர், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர், உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவர் இந்த காலையில உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவர் இந்த காலையில நீ விட்டு விடாத. அப்படிப்பட்ட ஆவியானவர் இந்த காலையில விட்டு விடாத.
அவர் உன் வாழ்க்கையில செய்ய இருப்பதை ஒருவனும் தடை செய்ய முடியாது. அதை தடை செய்ய வேண்டும் என்றால் நீதான் தடை செய்யணும். நீ ஆராதிக்காம கூட்டத்துல வந்தங்க, அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டங்க அப்படின்னு நீ சொல்லுவாய் என்றால் நீ அமைதலா வேடிக்கை பார்த்துட்டு தான் போகணும். ஆனா தாவீதை போல கூட சேர்ந்து சாமுவேல் கூட்டத்துல ஆராதனை இருந்தது. இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில நம்மத்துல இருந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மை சும்மா இருக்கவே விட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் எவனுக்குள்ள இருக்கிறாரோ அவர் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவரையும் அபிஷேகித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவரையும் பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த காலையில அப்படிப்பட்ட ஆவியானவரை நீ விட்டுடாத. அப்படிப்பட்ட ஆவியானவர் உன் வாழ்க்கையில செயல்படுவதற்கு நீ இடம் கொடுப்பாய் என்றார் அவர் அழகாய் நடத்துகிறவர், உன்னை ஆனந்தமாய் வைக்கிறவர். இந்த காலையில உன்னை சந்தோஷமா மகிழ்ச்சியா இங்கிருந்து அனுப்புவது ஆவியானவருடைய வேலை. ஆனா நீ இடம் கொடுப்பது உன்னுடைய வேலையா இருக்கிறது. கண்களை மூடி, கண்ணை திறக்காதீங்க. ஆவியானவரே என் வாழ்க்கையில எனக்காக செயல்படுங்க. நான் வந்திருக்கிற இடம் சரியான இடம் ஆண்டவரே. ஆவியானவரே எனக்காக யுத்தம் செய்யுங்க. என் வாழ்க்கையில எனக்கு முன்பதாய் செல்லுங்க. எனக்காக எல்லா காரியங்களையும் அனுகூலமாய் மாற்றுங்க என்று கேட்கும் பொழுது ஆவியானவர் அழகாய் செயல்படுகிறவராய் இந்த காலையில நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆவியானவர் முன்பதாய் செல்லுவதற்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் முன்பதாய் செல்லுவதற்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். விட்டுடாத. ஆவியானவரை இன்றைக்கு இங்கேயே விட்டு போயிடாத. பரிசுத்த ஆவியானவர் உன்னை அழகாய் வழி நடத்துவதற்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். அழகாய் உன்னை தொடர்ந்து உன்னை வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்காய் காத்துக் இடத்துல ஆராதனை நடந்து கொண்டு தாவீதுக்கு புகலிடமாய் மாறினார். இன்றைக்கு நீ ஆராதிக்கும் பொழுது ஆவியானவர்
வேடிக்கை பார்க்க வந்தவன் மேலே ஊத்துனா, பிடிக்க வந்தவன் மேலே ஊத்துனா, பிடிக்க அனுப்பவன் மேலே ஊத்துனா. இன்றைக்கு உனக்கு உன் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஆவியா இருந்தாலும் என் ஆவியானவர் அவனையும் மாற்றுகிறவர், அவனையும் கொண்டு வந்து கூட்டத்தில் சேர்க்கிறவராயிருக்க. இந்த காலையில உனக்கு விரோதமாய் செயல்படுகிறது எந்த காரியமாயிருந்தாலும் இன்றைக்கு ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக போகாம அவனையும் கொண்டு வந்து உன் வாழ்க்கையில சேர்த்து ஆண்டவர் மகிமைப்படும்படியா, கிறிஸ்து மகிமைப்படும்படியா ஆவியானவர் செய்கிறவராயிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் உங்களுடைய சமூகத்துல எங்களுக்கு முன்பதாய் போங்க ஆவியானவர். Let the Holy Spirit go before everyone in this morning, Lord. எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க முன்னாடி போங்க. நாங்க எங்க போனோம்னு சொல்லுங்க. நாங்க துதிக்கிற இடத்துல எப்பவுமே இருக்க வைங்க. துதிகளின் மத்தியில எங்களையும் கொண்டு போங்க ஆண்டவரே. எப்பொழுதுமே உம்மை ஆராதிக்க எங்க வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க செய்கிற வல்லமை மகத்துவம் எண்ண முடியாது, உம்முடைய வழிகள் அறிந்து கொள்ள முடியாது. எங்களை துரத்தி பிடித்து கொல்லணும்னு நினைக்கிற எப்படிப்பட்ட சவுலா இருந்தாலும் நீங்க அவனையும் மாற்றுகிறவர் ஆண்டவர். அவனு மேல அபிஷேகத்தை ஊற்றுகிறவர், அவனையும் தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சிங்களே. எவ்வளவு அழகானவர் ஆண்டவர். இன்னைக்கு எங்க வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் ஒவ்வொருவருக்கும் முன்பதாய் செல்வாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதி.